ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அமைச்சர் ஷோபா கரண்ட்லஜே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் கடந்த மார்ச் மாதம் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் குறித்து பேசிய கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் ஷோபா கரண்ட்லஜே, தமிழகத்தில் பயிற்சி பெற்று வருவோர் பெங்களூருவில் வெடிகுண்டுகள் வைக்கின்றனர் என்று கூறியிருந்தார். அவரின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அவருக்கு எதிராக மதுரையைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் கொடுத்த புகாரின்படி வன்முறையை தூண்டுதல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் மதுரை நகர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஷோபா கரண்ட்லஜே மனு தாக்கல் செய்தார். அதை உயர்நீதிமன்றம் விசாரித்த போது பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய இணையமைச்சர் ஷோபா கரண்ட்லஜே செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஷோபா கரண்ட்லஜே சார்பில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குண்டுவெடிப்பில் தமிழர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறிய கருத்து எந்த உள்நோக்கத்துடனும் கூறப்படவில்லை. தனது கருத்து தமிழர்களை புண்படுத்தியதை புரிந்து கொண்டு சமூக வலைதளங்களில் மன்னிப்பு கோரியுள்ளேன். தமிழர்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன் என்று ஷோபா கரண்ட்லஜே தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.